என்னப்பா சமீபத்தில் பேப்பர்ல படிச்சிருப்பீங்களே, இலங்கை நாட்டில் பௌத்த நாடாக இருந்தும் இலங்கை நாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம் ஒரு விடுமுறை நாள். முஸ்லிம் பொம்பளை ஒன்று பேசுறா, அந்த விடுமுறை தேவையில்லை. காவிரே பேசல, அவனே மதிக்கிறான். ஒரு முஸ்லிம் பெண் பேசுகிறாள். இவர்களை வெளியே விட்டது தவறு. ஒன்று பெண்கள் அவர்கள் சுதந்திரமாக பேசவிட்டது தவறு. ஒரு பெண் பேசுகிறாள், அவளுக்கு தேவை இது. ஒரு காவிரே விடுமுறை வந்து வச்சிருக்க, உனக்கு என்ன வருத்தம்? அதுல உனக்கு நேசர் யாருன்னு நீ அவனோட போயிரு. ஏன் எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்தில் நீ தலையிட வேண்டும்? ஒரு பெண் பேசுகிறார், இது இவருக்கு தேவையா? அட மீலாது விழா ஒன்றை கொண்டாடாட்டி நீ எல்லாம் மூமினா? ஒரு மௌலித் ஓதுவது உன்னுடைய கல்விக்கு தாங்கவில்லை என்றால் எப்படி உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும்? ஈமான் உள்ளவனுடைய உள்ளம் தான் மௌலிதை நேசிக்கும், பெருமானாரை நேசிக்கும், பெருமானாரை காதலிக்கும். நாங்க இபாதத் செஞ்சுட்டோம், நாங்க தொழாத தொழுகையா என்ன? உங்களோட தொழுகை நாளை மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட கோவமா இருந்து போட்டு நாளை மறுமை நாள்ல வந்ததுக்கு பின்னால எங்கள் தொழுகை எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போயிரும் என்று நினைச்சிராதீங்க. இந்த தொழுகைகள் எல்லாம் போலி தொழுகைகள், பெருமானாரின் நேசம் இல்லாத தொழுகைகள். இந்த தொழுகைகளை மூஞ்சிலே அடிக்கப்படும். இல்லை, உன் தேவை இருக்கடா, உன் தொழுகை எனக்கு தேவையாடா அல்லாஹ் சொல்லுவான். ஓண்ட தொழுகை எனக்கு தேவையா? ஏண்ட ஹபீப நோவிச்சியா இல்லையா? அஹ்ல் பைத்தை கேவலப்படுத்தினியா இல்லையா? ஓண்ட தொழுகை எதுக்கு? இபாதத்து தொழுகை, அதனால தொழாம இருந்திடக்கூடாது. ஐவேளை தொழுகை கடமை, தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கு கிடையாது, வீடுகள் எரிக்கப்பட வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டது தொழுகை. தொழு, சரியாக தொழு, பெருமானாரின் நேசத்தோட தொழு, அதுதான் வெற்றி. இன்னும் ஒன்று சொல்லுவாங்க, மௌலிது மீலாது விழாக்கள் என்பது ரொம்ப முக்கியமானது என்று கொண்டாடுவோம். இந்த ஊரை பாருங்க, இப்ப வந்ததுக்கு பின்னால் நான் கேள்விப்படுறேன், சென்ற வருடங்களில் கூட வர வேண்டும் என்ற கட்டத்தில் எனக்கு வர முடியாத கட்டங்கள் ஏற்பட்டது. ஆனால் இப்ப வந்ததுக்கு பின்னால கேள்விப்படுற எல்லா பள்ளிகளிலும் இந்த இரவு மாஷா அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. சில ஊர்களுக்கு போய் பார்த்தேன்னு சொன்னா மௌலித இந்த ஸ்பீக்கர் போட்டு ஓதவான பிரச்சனை ஆயிரும். என்னப்பா இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ சொன்னா பிரச்சனையா? அது கல்புகளை போய் நுழையணும். அது ரத்தத்தில் அந்த மஹப்பத்து கலக்க வேண்டும். வாயால் சொல்லி வருவதல்ல மஹப்பத். யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் போது கண்ணீர் வருவது மஹப்பத். யா ரசூலல்லாஹ் என்று நினைக்கும் போது கண்ணீர் வருவது மஹப்பத். யா ரசூலல்லாஹ் துனியாவா எனக்கு வேண்டாம், யா ரசூலல்லாஹ் நீங்க போதும் யா ரசூலல்லாஹ்.